என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் செய்திகளை சொல்வதே. நேயர்களை இப்போது நாம் பார்க்க போவது இந்தியன் 2 திரைப்பட விமர்சனம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். இந்தியன் 2 படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், சித்தார்த், தம்பி ராமையா, சமுத்திரகனி, ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், ஜெகன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். பாபா பாஸ்கர் நடன காட்சிகளை அமைத்திருக்கிறார். ஸ்டண்ட் சில்வா, பீட்டர் ஹெயின் ஆகியோர் சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார்கள். ரவி வர்மன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இளம்புயல் அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சங்கர். லைக்கா புரொடக்ஷன் சார்பில் சுபாஸ்கரன் தயாரிக்க தலைமை நிர்வாகியாக தமிழ்குமரன் பணியாற்றியிருக்கிறார். படத்தின் கதை என்ன? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஊழல், லஞ்சம் வாங்குகிறவர்களை பழி வாங்குகிற கதை. சரி, அவன் லஞ்சம் வாங்கிட்டான், இவன் லஞ்சம் வாங்கிட்டான், இவன் ஊழல் பண்ணிட்டான் நாம் சொல்கிறோமே, நம்ம வீட்டில் எல்லாரும் லஞ்சம் கொடுக்காம, லஞ்சம் வாங்காமல், ஊழல் செய்யாமல் இருக்குமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்தியன் தாத்தாவுடைய கேள்வி என்னென்னா, இந்த மக்கள் சுயநலமாக இருக்கிற வரைக்கும் லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்க முடியாது. இப்போ நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், ரொம்ப நேரம் க்யூவில் நின்றுட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஆஃபீஸ் பாய் வராரு. எதுக்கு சார் நீங்களும் எங்கேன்றீங்க? சார் ஒரு 200 கொடுங்க சார், அடுத்த செகண்ட் உங்களுக்கு கையெழுத்து வாங்கி தரேன் சார். கொடுத்தோம்னா 5 நிமிஷம் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுவான். நம்ம யாருக்கு தெரியாமல் வந்துடலாம். அந்த 200 லஞ்சம் நமக்கு எளிதாகப்படுகிறது. நம்முடைய நேரத்தை விரயமாக்குவதை தடுக்குகிறது, டென்ஷனை குறைக்குது. ஆனால் இந்த சிறிய மழைத்துளி வெள்ளமாகி கடல் மாதிரி ஆயிடுது. அப்போது நாம் சிறுகை கட்டி பெருக வாழ்ங்கிற மாதிரி சிறுக சிறுக லஞ்சம் வாங்கி அவன் பெருக கட்டி வாழ்கிறான். ஊழல்வாதிகள் தான் கதை. இதை அருமையான ஸ்க்ரீன் பிளே மூலம் சொல்லியிருக்கிறார் கே சங்கர். இந்த வயசில் மனுஷன் உலகநாயகன் கமலஹாசன் புகுந்து விளையாடியிருக்காருங்க. ஏங்க, மேக்கப் போடுறதுக்கு 4 மணி நேரம் உட்காந்து அதுக்கப்புறம் குரலை மாற்றிங்க. இந்த மனுஷன் எத்தனை குரலை பேசுவான்? கிட்டத்தட்ட 10-12 வேடங்கள் பண்ணுறாரு. எல்லா படங்களுக்கும் எல்லா வேடங்களுக்கும் ஒரு வேடத்துக்கு பேசணும் குரலை இன்னொரு வேடத்துக்கு பேசுறது இல்லை. ஒரு மாடுலேஷன் இன்னொரு மாடுலேஷன் வித்தியாசமாகவே இருக்குது. உண்மையிலே அந்த ஆள் காலை தொட்டு கும்பிடணும் ஒவ்வொரு நடிகரும். ஏன்னா வேஷம் போடுவாங்க நிறைய பேர், ஆனால் அந்த வேஷத்துக்கேற்ற பாவனைகள், அந்த மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ் எதுவுமே வராது. அப்படி பேன் முடிச்சுட்டு இருப்பாங்க. இவர் மட்டும்தாங்க, அதாவது கற்பனைக்கு எட்டாத ஒரு பாத்திரங்களை கூட அதுக்கு உயிர் கொடுத்துருக்காரு. மனுஷன் ஒத்த வீலு, அது மோட்டர் பீமாக போகுது. சேஷிங் ஷாட்ஸு எப்பா, நாம் நிற்க கூட முடியாதுங்க, சேட்டிங் மாதிரி இருக்குது. அந்த சீனில் பிரமாதப்படுத்தியிருக்காரு. அதாவது கண்களை கலங்க வைக்கிறார், வாயை பிளந்து பார்க்க வைக்கிறாரு. எப்படி அந்த நிலையில் முடியுது அப்படின்னு பார்க்க வைக்கிறாரு. அதாவது அவருக்கு தீனி அப்படி போட்டிருக்காரு சங்கர். அதான் முக்கியமான விஷயம். சில படங்கள் அவருக்கு நடிக்கிறதுக்கு தீனி கிடைக்கல, அவர் சாதாரண நடிச்சுட்டு போயிடுறாரு, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளால் கமலை வர்ணிக்க முடியல. அதாவது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட, விமர்சனத்தையும் தாண்டி நடிச்சிருக்காரு கமலஹாசன். சித்தார்த் இளமைஞன், அந்த படத்தில் இளைஞன் தப்பு பண்ணுவான். இந்த படத்தில் யூடியூபர் கோஷ்டி சித்தார்த், ஜெகன், பிரியா பவானி சங்கர், இன்னொருத்தர், இந்த 4 பேரும் சேர்ந்து யூடியூப் நடத்துவாங்க. யூடியூப் மக்களை திருத்துகிற, பாடம் சொல்லுகிற யூடியூப். லல் 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 நான் எது குறைக்கும், யாராவது எதிரிகள் வந்தால் குறைக்கும், அந்த மாதிரியான ஒரு யூடியூப்பு. அதில் முதல்ல ஒன்று கடிக்கிறார் ஒரு போலீஸுக்காரர். சீனே சமாஸ். டிராஃபிக் போலீஸ் ஒன்று கடிப்பார். ஜெகன் அதை தாண்டி பவுண்டரி பைக்கில் போகும்போது தண்ணி தெரிச்சிடும். உடனே கோவப்படுவார், நீ ஒழுங்காயிரியா முதல்ல என்று சொல்லிவிட்டு போவார். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் போலீஸு, ரெஜிஸ்ட்ராரு, பள்ளிக்கூடத்து வாத்தியார், தாசில்தார், கலெக்டரு, மந்திரி, முதலமைச்சர் எல்லாரும் ஊழல். அதான் படத்தினுடைய கதை. அப்புறம் இந்தியன் தாத்தா வராரு. அங்கேருந்து அவருடைய வேலைகளை செய்கிறாரு. என்னென்ன வேலைகள்னு நான் சொல்ல மாட்டேன். அப்போ என்ன சொல்லுவார்னா, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன்.
உங்கள் வீட்டில் முதல்ல லஞ்சம் கொடுக்காதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க, ஊழல் செய்யாதீங்க, ஊழல் செய்கிறன்னு துணை போகாதீங்க. அப்படி உங்கள் வீட்டிலேயே லஞ்சம் வாங்குறவன் இருந்தால் நீங்கள் தண்டிங்கன்னு சொல்கிறார். இதுக்கப்புறம் நான் சொன்ன கதையை சொன்னோம்னாக்கா ஒரு சுவாரஸ்யம் போயிடும். ஏன்னா அடிக்கடி திருப்பங்கள்லாம் படத்தில் நிறைய வருது. அதுமாதிரி அதாவது நம்ம நாட்டை சுத்தப்படுத்தணும்னா முதல்ல நம்ம வீட்டை சுத்தப்படுத்தணும். அதான் கதை. இப்படி ஒருத்தனை குற்றஞ்சாட்டும் போது மீதி 4 பேர் நம்மளை காட்டும். ஏன்டா இன்னொருத்தனை வந்து குறை சொல்கிற உன் முதுகில் இவ்வளோ அழுக்கு இருக்குன்னு கேட்பாங்க. அதுதான் உண்மை. அந்த மாதிரி கதை வேகமாக போகுது. இதில் வந்து மாநில அரசை விட்டு வைக்கவில்லை, மத்திய அரசை விட்டு வைக்கவில்லை, சகட்டு மேனிக்கு கிழிச்சிருக்காங்க. உதாரணம் சொல்ல போனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கல்வி கடன் கொடுக்குறாங்க. எல்லா நாட்டிலையும் கல்வி கடன் கொடுக்குறாங்க. இந்த கல்வி கடனை 15 வருஷத்தில் திருப்பி செலுத்தலாம். ஆனால் மாதத்தவணை செலுத்தலைன்னா உடனே போய் வீட்டில் போய் தாறு மர திட்டி விடுறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. இதனால் பல தற்கொலைகள் நடக்குது. ஆனால் அதே சமயத்தில் 25,000 கோடி 35,000 கோடி லஞ்சம் வாங்குறான், அந்த பேங்க்கில் லோன் வாங்குறான். அவனை யாரும் திருப்பி கேட்கறது இல்லை. அதில் ஒரு டெக்னிக் சொல்லியிருக்காங்க. ஒரு 20 கோடி ஒரு கம்பெனிக்கு வாங்குறான், திடீர்னு அதை வந்து நஷ்டம் ஆயிட்டுன்னு மூடிடுறான், கடன் கேட்க பண்ணுறாங்க. அவனே வேற ஒரு இடத்துக்கு போய் இன்னொரு இடத்துல கடன் வாங்குறான். இப்படித்தான் விஜய் மல்லையா போன்றவர்கள் வாங்கி வெளிநாட்டுக்கு ஓடிடுறான். சரி, வெளிநாட்டுக்கு போனான்னு பார்த்தா அவன் அங்கே அஜால் குஜால் வேலையில் ஒரு 30 பொண்ணோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். சும்மா சொல்லக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி அட்வென்ச்சர் மூவி, அது பழிவாங்கல் மூவியில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 40 அழகிகள், அதுவும் வெளிநாட்டு அழகிகள் விஜய் மல்லையாவோட டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சீன். அட்டகாசம், பின்னி படம் எடுத்திருக்காரு. ஒருவேளை அந்த காட்சிக்காகவே, அந்த நடனத்துக்காகவே ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வருவாங்க. ஆனால் ஆபாசம் இல்லை, கவர்ச்சி தான். குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ரொம்ப நல்லவரை நினைப்போம், அவரும் யானைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி நடந்திருப்பார். நான் பேரை சொல்ல விரும்பலை. அதே மாதிரி இந்த படத்தில் அதிகமான வேடத்தில் வருவார் சித்தார்த். அவருக்கு தான் உருக்கம், கோபம் எல்லாம் வருது. ஒரு இளைஞர் கமலஹாசன் என்ன பண்ணுவாரோ அதை அவர் பண்ணியிருக்காரு. நல்ல வேளை அவர் காதல் டியூட்டி இல்லை. ரகுல் பிரீத் சிங் வந்து காதல் பண்ணுறாரு. ஆனால் இவன் இந்த மாதிரி கிறுக்கனாக இருக்கானே, இந்த மாதிரி யூடியூப் நடத்திக்கிட்டு ஊரை திருத்தேன்னு ஊரில் உள்ள எல்லா சலனையும் இழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வெறுத்துட்டு போயிடும். அப்புறம் அதே ரகுல் பிரீத் சிங் மாறும், இயல்பாக மாறும். இவன் செய்கிறது நல்லது தான் செய்கிறான் அப்படின்னு மாறும். ஆனால் காதல் டியூட்லாம் ஒன்றும் இல்லை. எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னாக்கா, ஓப்பனிங் சாங்னு ஒன்று வேணும் இல்லையா? அது வந்து ஹீரோவுக்கு இருக்குது. யாருக்கு? நம்ம சித்தார்த்துக்கு. ஆனால் சித்தார்த் டான்ஸ் ஆடுறாரு. ஆனால் கமலஹாசனுடைய முகத்தை எல்லாரும் வச்சுக்கிட்டு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ கமலஹாசன் இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு பிரமை இருக்குது. தாத்தா வராருங்கிற பாட்டு ரொம்ப பேர் கிண்டல் பண்ணாங்க. படத்தில் அட்டகாசமாக ஒளிப்பதிவு செய்து அதை நம்மளை உட்கார வச்சிருக்காரு சங்கர். அதான் சங்கர். அதாவது ஒரு முறை சொல்லுவாங்க, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்து ஒரு முறை கேட்டால் பிடிக்காது, 2 முறை கேட்டால் பிடிக்காது, திருப்பி கேட்டால் பிடிக்கும். அதுவும் படத்தை 10 முறை இன்னும் பிடிக்குமாங்க. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் ஸ்டைலில் அனிருத் பாட்டுகள் எல்லாமே அருமையாக இருக்குது. சமுத்திரகனி இந்த படத்தில் ஒரு நேர்மையான ஆஃபீஸராக வருவார். என்னடா இவ்வளோ நேர்மையாக இருக்கியே என்ன சமுத்திரகனி மகனை பார்த்து கேட்பார். மகன் சித்தார்த், இவ்வளோ நேர்மை எங்கடா கடைப்பிடிச்ச, எப்படி நேர்மையாக இருக்க? நீங்கள் சொல்லி கொடுத்ததான்ப்பா அப்படின்னு சொல்லுவார். நம்ம சில வசனங்கள் வந்து அருமையான வசனங்கள். சமுத்திரகனி இந்த படத்தில் அலட்டாமல் நடிச்சிருப்பார். கடைசி சீனில், அந்த சீன் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு சஸ்பென்ஸ் புரிஞ்சிடும், கண்களுக்கு வச்சுட்டார். அதேமாரி சித்தார்த்துக்கும் சமுத்திரகனிக்கும் ஒரு நடிப்பு போட்டியே வரும். சித்தார்த்து ஒன்று கத்தி அழுவார். சமுத்திரகனி ரொம்ப ஸ்டைலாக பண்ணிட்டு ஒரே ஒரு வார்த்தையில் போயிடுவார். அந்த மாதிரி காட்சிகள் நிறையா இருக்குது. அதேமாரி ஜெகன் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அவரும் ஒரு காமெடியன் மாதிரியும் இருக்கார், ஒரு குழந்தை வயசுலையும் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் ஜெகன் நிறைய படங்கள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரியா பவானி சங்கர் சோலோவா அவரை ஆக்ட் பண்ண விட்டுருக்காங்க. அதாவது சித்தார்த் குரூப்பில் அவரும் ஒருத்தர். தனக்கு ஒரு லவ் சீன் இல்லையே, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையேங்கிறனால இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வரலையே என்பதில்லை. ஆசிரியர் விளையாடவா இப்போது அவருடைய லவ்வரோட சுற்றிட்டு இருக்கார். அப்புறம் முக்கியமானவர் வந்து தம்பிராமையா. தம்பிராமையா வந்து ஒரு மிகப்பெரிய அதிகாரிக்கு புருஷனாக இருக்கார். புருஷன் வேலை பார்க்குறாரு. அவன் சொல்லல,
அவர் என்ன செய்கிறாரு, புருஷன் வேலை பார்க்குறாரு. அதாவது பொண்டாட்டி நல்லா சம்பாதிக்கும், அரசு அதிகாரி. இவர் டெய்லி அவ கூடயே டிரைவராக போவார், வரும்போது காய்கறி வாங்கிட்டு வருவார். இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஒரு கட்டத்தில் தம்பிராமையா கொதிச்சு எழுந்து சொல்லுவார், ஊரை திருத்துறதுக்கு நீ யார்ரா? இந்த ஒரே லைனை வேற மாதிரி வசனங்களோட பேசி கசக்கி பிழிவார் மனுஷன். குணச்சித்திர வேஷத்தில் கொடிகட்டி பறக்கிறார் தம்பிராமையா, அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. அதேமாதிரி எஸ்.ஏ. சூர்யா, அட்டேங்கப்பா, எஸ்.ஏ. சூர்யா வந்து பண்ணையார், கோடீஸ்வரர் பண்ணையார். அவரு ஒரு 3 சீன் வருவார். அந்த எஸ்.ஏ. சூர்யா பங்களா இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே வந்து கலை நிபுணர் வந்து எப்படா இந்த செட்டை போட்டாங்க, இந்த வீட்டை கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரளல். அதுமாதிரி காஸ்டியூம், எஸ்.ஏ. சூர்யாவுடைய காஸ்டியூம் வேற அதகலப்படுத்துதுன்னு தான் சொல்ல முடியும். அதுமாதிரி அவருடைய பேச்சும் அந்த வித்தியாசமாக ஏற்ற இறக்கம், எதுக்கு ஃப்ரெஷர் கொடுக்கணும், எதுக்கு அதிகமாக பேசணும்னு தெரிஞ்சு எஸ்.ஏ. சூர்யா பண்ணுறாரு. இன்னும் எஸ்.ஏ. சூர்யாவை இன்னும் நல்ல வேஷத்தில் பயன்படுத்தியிருக்கலாம்னு பார்த்தா அவர் தேர்ட் பார்ட்டில் வராரு. இந்த படத்தில் முக்கியமான விஷயத்த சொல்லணும். படம் முடிஞ்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் ட்ரெய்லர் போகும். என்ன ட்ரெய்லரு? இந்தியன் படத்தினுடைய 3வது பகுதி. என்னை கேட்டால் 2வது பகுதியை விட 3வது பகுதி நம்முடைய ஆர்வத்தை தூண்டுது. அந்த முன்னோட்ட காட்சி, சுதந்திர போராட்டம், இளைஞன் கமலஹாசன் லவ்வு, அப்புறம் தாத்தா ஆனது, இதெல்லாம் ஒருவேளை 3வது பகுதியில் ஃப்ளாஷ்பேக் ஓடுமா என்னமான்னு தெரில. அதுவும் அதாவது எல்லா படத்துலையும் எல்லா சீன்லேயுமே 100 பேர் 1000 பேர்னு குவிச்சிருக்காரு ஆட்களை. அதாவது கிராஃபிக்ஸ் மட்டும் இல்லாமல் ஆட்களை நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காரு. சின்ன சின்ன வேஷங்களுக்கு கூட, இன்ஸ்பெக்டரு, அதிகாரி வேஷங்களுக்கு கூட ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை போட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்காரு சங்கர். அதேமாதிரி சங்கர்னு ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நம்ம பார்த்த படங்கள்லாம் கிராஃபிக்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா பாகுபலி, அப்புறம் ஒரு பேய் படம் எல்லாம் வந்துச்சுல, எல்லாமே டிண்ட்டு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். அது ஒரு கலர் படம் மாதிரியே தெரியாது, கொஞ்சம் சிவப்பு மட்டும் தெரியும். இந்த படத்தில் செட்டுகளை பரிபூர்ணமாக நம்ம சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு கண்ணுக்கு நிறைவாக காமிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரவிவர்மா ஓவியங்கள் மாதிரியே ஒவ்வொரு ஃப்ரேம் வச்சுருக்காரு ரவிவர்மன். அட்டகாசமான ஒளிப்பதிவு. அனிருத் இசையும் ரீரெக்கார்டிங்லாம் இருக்குது. ஆனால் புத்திசாலி சங்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம இதுவரைக்கும் வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லேயே எடுத்துட்டோம், இப்போ முதல் அனிருத்தை பயன்படுத்துகிறோம். ஸோ ஏஆர் ரஹ்மானையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காக ஏஆர் ரஹ்மானுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் பயன்படுத்தியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் சாங்கில் ஒரு 2 வரியை பயன்படுத்தியிருக்காரு. அதனால் இந்த படத்துக்கு இசைன்னு சொன்னால் அனிருத் அண்ட் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் படத்தில் ஒர்க்கு இருக்குது, பயன்படுத்தியிருக்காரு. அதுமாதிரி அனிருத் வந்து ஒரே வார்த்தையில் சொல்லணும், ஏஆர் ரஹ்மான் ஸ்டைலில் அனிருத் பாட்டு போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப அருமையாக இருக்குது. அனிருத் வந்து மெச்சூரிட்டி ஆகியிருக்காரு இந்த படத்தில் என்பதை உறுதியாக சொல்லலாம். அப்புறம் நடன காட்சிகள், பாபா பாஸ்கர் ஏற்கனவே சங்கர் சொல்லியிருக்காரு, இந்த படத்தில் பாபா பாஸ்கர் ரொம்ப ஒர்க் பண்ணாருங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஒர்க்கு படத்தில் தெரியுது. ஒவ்வொரு நடன காட்சியிலும் வித்தியாசமான முறையில், அதாவது இதுவரைக்கும் நான் பார்த்துருக்காத ஸ்டெப்பெல்லாம் போட்டிருக்காரு பாபா பாஸ்கர். அப்புறம் சண்டை காட்சிகள், 3 ஸ்டண்ட் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸ்டண்ட்டு சில்வா. அப்புறம் ஒவ்வொரு சண்டை காட்சிகளும் வேறு ஸ்டண்ட் மாஸ்டருங்கனால ஒரே டைப்பாக இல்லாமல் வேறு மாதிரியாக பண்ணியிருக்காங்க. இந்த வயசுலேயும் கமல்ஹாசன் சண்டை போடுறாருன்னா உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு கமல்ஹாசன். அதேமாரி ஸ்டண்ட்டு வீரர்களும் நல்லா பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அதுலேயும் அந்த சேசிங், கடைசியில் ஒரு சேசிங் காட்சி வரும், இன்னி பெடல் எடுத்திருக்காரு ஸ்டண்ட் மாஸ்டர். அதில் எந்த சந்தேகம், பீட்டர் ஹெய்னா யாருன்னு தெரில, யாராக இருந்தாலும் நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் கொஞ்சம் ரிப்பீட்டடாக சில சீன்ஸ் வரும், அதை நான் என்ன சீன்னு சொல்ல விரும்பல. அது ரிவெஞ்சு, வழக்கமாக பல படங்கள் வரும் இல்லையா, அதெல்லாம் ரிவெஞ்சு தான். அதே மாதிரி ஒரே காட்சி அமைப்பிலே காட்சிகள் மறுபடியும் வருது, கொஞ்சம் லேசாக தகட்டலாக தான் இருக்குது. ஆனால் அது தெரியாமல் ஷார்ப் பண்ணி 2 கலந்து கொடுத்துருக்காரு. ஒரு சீனுடைய முடிவும் இன்னொரு சீன் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சில எடிட்டிங் வேலையில் ஒரு பம்மாத்து பண்ணியிருக்காரு சங்கர். மொத்தத்தில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். திருந்துறவங்க திருந்தலாம், கிண்டல் அடிக்கிறவங்க கிண்டல் அடிக்கலாம், நக்கல் அடிக்கலாம். அது அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து, மனநிலையை பொறுத்தது. இந்த நாடு எப்படி இருக்கணும்
அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நம்ம சில நேரங்களில் பிரதமர் மோடி வந்தா கோ பேக் கோ பேக் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த சீன் இதில் வச்சிருக்காரு. ஆரம்பத்தில் கம்பேக், அப்புறம் கோ பேக், ரெண்டும் வரும். அதாவது மக்களுடைய மனசு குரங்கு, மரத்துக்கு மரம் தாவிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான், நாளை மறுநாள் ஒன்று சொல்லுவான் இல்லையா? அந்த மாதிரி எந்த ஜனங்க வந்து கம்பேக் என்று இந்தியன் தாத்தாவை சொல்கிறாங்களோ, அதே இந்தியன் தாத்தாவை கோபேக்குன்னு சொல்கிற சீன்களை வரும். ஏங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதில் எந்த சந்தேகமே இல்லை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, 3 மணி நேரம் படம் ஓடுது. ஆனால் 3 மணி நேரம் தெரியவே தெரியாது. கடைசியில் டைட்டில் சாங் வந்து ஒரு 6 நிமிஷம் போகுது. அதில் டைட்டிலே 3 நிமிஷம் போயிடுது. படம் முடிஞ்ச மாதிரி தெரியும். டக்குன்னு வேற ஒரு சீன் போய் ட்ரெய்லர் போகும். பிரமாதமாக இருக்குது. அது எப்படின்னா, இந்தியன் 2 பார்த்தா மட்டும் போதாது, இந்தியன் 3யும் பார்க்கணும். அதுக்கான கண்டென்ட்டு 3ல் இருக்குங்கிறதையும் காட்டியிருக்காரு சங்கர். நிச்சயமாக இந்த படம் வந்து ரெட் ஜெயின்ஸுக்கும் வெற்றி படம், சங்கருக்கு வெற்றி படம், சித்தார்த்துக்கு இன்னொரு கம்பேக் வரும். அதாவது பொறுமை உள்ளவன் பூமி ஆழ்வான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 7 வருஷத்துக்கு அப்புறம் சங்கர் வரார். இந்த படம் தயாரித்து எவ்வளோ நாள் ஆச்சு? 7 வருஷம் ஆச்சு. ஒரு தலைமுறைன்னு கூட சொல்லலாம். ஆனால் 7 வருஷம் பொறுமையாக இருந்து ஒரு அருமையான படத்தை ஒரு திரை விருந்த கொடுத்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸையும் பாராட்டணும். மொத்தத்தில் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு தரமான ஊழல் எதிர்ப்பு படம். மத்திய அரசு, மாநில அரசு யாரையும் விட்டு வைக்கல, எந்த அதிகாரிகளையும் விட்டு வைக்கல. கிளி கிளி என்று கிழித்திருக்கிறார் கமல் தாத்தா, இந்தியன் தாத்தா. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.